மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க எமது செய்தியாளர் கோவிந்தராஜன் இணைந்திருக்கிறார். கோவிந்தராஜன், வணக்கம் கோவிந்தராஜன். தற்பொழுது சிறுத்தையானது எந்த பகுதியில் நடமாட்டம் உள்ளது? முழு விவரங்கள் என்ன கோவிந்தராஜன்? வணக்கம் மேடம். மயிலாடுதுறையில் கடந்த 2 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருக்காங்க. பொதுமக்கள் அச்சடைந்திருக்காங்க. இந்த சூழ்நிலை தற்சமயம் சிறுத்தை மயிலாடுதுறை டவுன் பகுதியை ஒட்டி உள்ள ஆரோக்கியநாதபுரத்துலேருந்து இருக்குது. நேற்று இரவு ஒரு 2 கிலோமீட்டர் மூவ் ஆகி இப்போ இந்த ஆரோக்கியநாதபுரத்தில் இருக்குது. இந்த இடத்த தற்போது திருச்சி மண்டல வன அலுவலர் சதீஷார் இதை பார்வையிட்டாங்க. இதில் என்னன்னா, அது எத்தனை கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கு, இரவு என்ன உணவு சாப்பிட்ருக்கு, அது ஆனா பெண்ணா, அதோட வயதுகள் மற்றும் அதை எந்த வகையில் பிடிக்கலான்னு சொல்லிட்டு அதை ஆலோசனை மேற்கொண்டாங்க. இப்போ நம்மிடையே மாவட்ட வன அலுவலர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார், பொதுவாக இந்த சிறுத்தையை பார்த்திங்கன்னா இங்கே இது டெல்டா பகுதி சார். தஞ்சை, நாகை, திருவாரூரில் மிகப்பெரிய அடர்ந்த காடுகள் கிடையாது. இருந்தாலும் இந்த சிறுத்தை இங்கே எப்படி வந்தது? பொதுவாக சொல்லப்படுதுன்னா ஒரு 1995 அந்த வருடங்களில் காரைக்காலில் இதே போல் ஒரு சிறுத்தை வந்திருக்கு. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு தற்போது இந்த சிறுத்தை எங்கேருந்து வந்திருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது இந்த ஸ்டேஜில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அது நம்மக்கிட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் ஒரு காலத்தடி தான் கிடச்சிருக்கேன். பட் சிறுத்தை பார்த்தா கூட அது ஒரு எப்படி சொல்லணும், ஃப்ளெக்சிபிள் அனிமல். அது ஹியூமன் ஹேபிடேஷன்லேயும் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக இப்போ சுத்தமாக இங்கே இருக்கவே முடியாது எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக இங்கே ரொம்ப நாளாக ஒன்றும் மூவ்மெண்ட் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தெரியுதில்லை. ஸோ நம்ம விசாரிச்சுட்டே தான் இருக்கோம். அதோட மூவ்மெண்ட் பார்த்தா தான் இன்னொன்று கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இங்கே இருந்து வந்திருக்கேன் இல்லை நான் இந்த சைடு போகுது, அது இந்த ஸ்டேஜில் சொல்கிறதுக்கே நம்ம விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். பொதுவாக சிறுத்தையோட குணநலங்கள்னால் அது இப்போ அது அடர்ந்த காடு பகுதியில் இருக்கும்போது அங்கே கிடைக்கக்கூடிய உணவில் உண்டு தான் அது வாழும். ஆனால் இப்போ இது புது இடம், ஒரு தனி சிறுத்தையாக வந்திருக்கு, கூட்டத்திலிருந்து தனியாக வந்திருக்கு, புது இடமா. அது இரவுகளில் என்னென்ன உணவுகள் அது சாப்பிடும்? பொதுவாக பகலில் அந்த சிறுத்தையோட நடமாட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க, உள்ள காடுகளில் பதுங்கி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இரவில் அது போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு அது கடந்து போகும்? இரவில் இதனால குடியிருப்பு பகுதியில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துறீங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதோட மூமெண்ட்டு இல்லை எப்படி சொல்லணும், டிஸ்டர்பன்ஸ் பார்த்து தான் இருக்கும். சப்போஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா ஒரு நார்மலாக போனால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் போகலாம். பட் சப்போஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரே நாளில் 10 கிலோமீட்டர் கூட போயிடுவாங்க. ஸோ அதுக்காக அது மூமெண்ட்டு எப்போவுமே எப்படி டெரென் எப்படி இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ இருக்கு, அது அந்த மாதிரி தான் மூமெண்ட் இருக்கும். அப்புறம் இது பார்த்தா அதுதான் நார்மலாக டைரெக்டாக சிறுத்தை கான்ஃப்ளிக்ட்டுக்கே வர மாட்டாங்க. அதுக்காக மக்களுக்கு என்னென்னா, ஒன்று நைட் டைமில் தனியாக எங்குமே போகக்கூடாது, மேக்ஸிமம் போகவே கூடாது, உள்ளே இருக்கணும். இப்போ போகணுன்னா தனியாக போகக்கூடாது. அப்புறம் குழந்தைகள் இல்லைனா கொஞ்சம் ஸ்மால் சில்ட்ரன் தான் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அது ஈவினிங் டைமுக்கு அப்புறம் வெளியில் அப்போ பார்க்காம வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப பேனிக் ஒன்றும் பண்ணுறதுக்கு தேவையில்லை. டைரெக்டாக அட்டாக் பண்ண மாதிரி அந்த மாதிரி அனிமல் கிடையாது. கண்டிப்பாக ஸ்டெல்த்தில் ஹைடிங்கில் தான் இருக்கும். லோக்கலாக இருக்கிற இது முயல் இருக்கலாம், அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு தான் இந்த மாதிரி பிரச்சனை. அதுக்கு சிம்பிள் கொஞ்சம் இது ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் சார். இந்த சிறுத்தைகள் தற்போ எத்தனை நாளில் ஒரு தோராயமாக எத்தனை நாளில் இதை பிடிச்சிடலாம்? இதை பிடிக்கிறதுக்கு என்னென்ன நவீன யுக்திகளை கையாளுறீங்க? கருவிகளை, இந்த ட்ரோன் கேமரா, அதே போல் என்னென்ன இதை சீக்கிரம் பிடித்து இந்த மயிலாடுதுறை மக்கள் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போதுக்கே நம்ம இன்னொன்று 2 நாளாக இன்டென்சிவ் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 10 டீம் போட்டிருக்கோம். எல்லாத்துல 2 இல்லைன்னா 3 ஸ்டாஃப் இருக்காங்க. அவன் இங்கே இப்போ இன்றைக்கி பார்த்தோம், இதோட 5 கிலோமீட்டர் ரேடியஸில் நல்லா மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அண்ணாமலை டைகர் ரிசர்வில் இருந்து 5 வாட்சர் வராங்க, 10 கேமரா ட்ராப்போட வராங்க. அவங்க என்னென்னா ஒரு டெய்லி பேசிஸில் லெப்பர்டு, டைகர் இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட டீல் பண்ணுறதுக்கு இன்னொன்று கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஸோ அவர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கேமரா வைக்க போகிறோம், கேமரா ட்ராப்பு. அதில் இன்னொன்று கொஞ்சம் அவரோட மூவ்மெண்ட் நமக்கு தெரியும். அது மூவ்மெண்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் சொல்ல முடியும். ரொம்ப ஓப்பன் ஏரியாவில் இருந்தால் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இங்கே ஓடிடும். அதுக்காக அதை லொக்கேஷன் படி ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆகிடுச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் பார்த்து தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். அதுபோல் நம்ம இன்னொன்று ஒரு 2 கேஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வில் இருந்து 2 கூண்டும் வாங்கியிருக்கோம். அதுக்கு தவிர நைட் டைமில் மூவ்மெண்ட் பார்க்குறதுக்கு அது ஒரு தெர்மல் இமேஜிங் ட்ரோன் கேமரா அது கோயம்புத்தூரில் இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாப்படி இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸில் நம்ம ரொம்ப இன்டென்சிவ் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மானிட்டரிங்கோட ரிசல்ட் பார்த்து அவரோட மூவ்மெண்ட் பார்த்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்துருவோம்.
பொதுவாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிறுத்தையை வந்து ஒரு நவீன கருவிகளை கொண்டு இதை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து அடர்ந்த காடுகளாக இருந்தால் அந்த சிறுத்தையை வந்து மிக விரைவில் பிடித்துடுவோம். கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருந்தால் அதுக்கு வந்து காலதாமதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தையோட குணநலங்களை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுத்தை வந்து ஒரு அது வாழ்கிற பகுதியிலேருந்து வேறு பகுதிக்கு வரும்போது அந்த உணவு வந்து சிறிய தவக்களை, எலி போன்ற கூட உணவாக அது உண்ணும். ஏன்னா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பன்றிகளை கொன்று தான் அது சாப்பிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது உயிர் வாழ வந்து கொஞ்சம் குளிர் பகுதி லைட்டாக அந்த தண்ணி அந்த ஈர உள்ள பகுதியில் அது வாழும்னு சொல்கிறாங்க. மிக விரைவில் வந்து பிடிச்சிருவாங்க. பொதுவாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மயிலாடுதுறை பகுதி மக்கள் வந்து பொதுவாக ஒரு 5 மணி மேற்கில் வந்து வெளியில் வந்து தனியாக செல்லக்கூடாது, வீட்டிலே இருக்கலாம் என்று இவங்க வந்து சொல்கிறாங்க மேடம். மயிலாடுதுறையில் உலாவரும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.